வயதான மூதாட்டி ஒருவர் தன்னுடைய மகன், மருமகள் மற்றும் பேர குழந்தைகளோடு வாழ்ந்து வந்தார். தன்னுடைய மகனின் அன்பும் மருமகளின் அரவணைப்பும் கரிசனையும் அக்கறையும் அன்பான வார்த்தைகளும் அந்த மூதாட்டிக்கு கிடைக்கவில்லை. அவருக்கென்று சாப்பிடுவதற்கு தனியாக ஒரு தட்டு கொடுத்து அதில்தான் உணவு வழங்கி கொண்டிருந்தார்கள். அவர் பயன்படுத்தும் பொருட்களை வேறு யாரும் பயன்படுத்துவது இல்லை. பிரியமானவர்களே, ஒரு நாள் அந்த மூதாட்டி இறந்து போய்விட்டார்கள். அவர் இறந்த பின் அவர் பயன்படுத்திய தட்டு மற்றும் பொருட்களை எல்லாம் வீட்டை விட்டு வெளியேற்றிவிட வேண்டும் என்று சொல்லி வீட்டின் வெளியே கொண்டு சென்று கொண்டிருந்த சமயம், இதை பார்த்து கொண்டிருந்த மூதாட்டியின் பேரன் ஒருவன் தன்னுடைய அம்மாவிடம் தன் பாட்டி பயன்படுத்திய தட்டினை தருமாறு கேட்டான். ஒரு நாள் நீங்களும் பாட்டியாகத்தானே போகிறீர்கள் அம்மா, அப்பொழுது உங்களுக்கும் இந்த தட்டு பயன்படும் அல்லவா என்று தன் அம்மாவிடம் கேட்ட கேள்வியினால் அதிர்ந்து போனவளாய் அந்த தாயின் உள்ளம் சுக்குநூறாய் உடைந்தது. மீண்டும் அந்த அருமையான மகன் அம்மாவிடம், பாட்டி உங்களுக்கு எத்தனையோ உதவிகளை செய்திருக்கிறார்கள், உங்கள் மீது எவ்வளவோ அன்பு வைத்திருந்தார்கள், ஆனாலும் உங்களுக்கு ஏன் அவர்கள் மீது அன்பு இல்லை என்று ஒரு கேள்வி கேட்டான். அப்பொழுதுதான் அந்த அம்மாவிற்கு தன்னுடைய பூர்வ நாட்களில் தன் மாமியார் தனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து கண்ணீரோடு கூட மனம் திரும்பினவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்தார்கள். என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து வருகிறோம்? வயதானவர்களை கனப்படுத்துகிறோமா? அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் செய்கிறோமா? இன்றைய இளைய சமுதாயம் இந்த உலகத்திலே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மாதிரியாய் வாழ வேண்டிய நாம் இன்றைய சமுதாயத்திலே ஒரு மாதிரியாய் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், அதை அப்படியே படம் பிடித்து கண்காணித்து கொண்டிருக்கிற இந்த இளம் உள்ளங்கள் எல்லாம் ஒரு நாளிலே அதை நமக்கே செய்வதற்கான சூழல் வந்துவிடும் என்பதை உணர்ந்தவர்களாய் அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? வேதம் சொல்லுகிறது, கலாத்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் என்பதாக இருக்கிற நாட்களிலே இன்றைக்கு நாம் பெரியவர்களை கவனமாய் கையாளும்படியாய் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறந்த பின்பு கல்லறை கட்டி பெரிய அளவிலே அவர்களுக்கு காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லுவது அர்த்தமற்றதாய் போய்விடுகிறது, பிரயோஜனமற்றதாய் போய்விடுகிறது. இருக்கிற நாட்களிலே இன்றைக்கு நினைவு கூறுவோம்.